ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 9:40 மணி. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ரொம்ப அர்ஜென்ட்டு. அதனால தான் இப்போ நான் வந்து கடைக்கு போகிறேன். ஸோ என்ன அர்ஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நாளைக்கு காலையில் ப்ரஷ் பண்ணக்கு கோல்கேட் இல்லை. நீங்கள் கேட்கலாம், ரூமில் 5 பேர் உண்டு, யார்ட்ட வாங்க வேண்டியதானேன்னு. நாளைக்கு நான் எழும்பும்போது அவங்க எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உண்டு எனக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு மொபைலில் வந்து சார்ஜ் தீர்ந்து அப்படின்னா நெட்டு எனிதிங் கார்டு நம்ம ஈஸி பண்ணுவோம் தெரியுமா, அது தீர்ந்து போச்சு. ஸோ அது வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா இல்லைனா சிம் வந்து கட் ஆகும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏடிஎம்லேருந்து பைசா எடுக்கணும். ஸோ இதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, நாளைக்கு டியூட்டி உண்டு. ஸோ எனக்கு நாளைக்கு வந்து போய் வாங்க முடியாது. அதனால வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து கடைக்கு போகிறேன். ஸோ கடைக்கு திங்ஸ் வாங்க போகிறேன். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதல்ல வந்து ஏடிஎம் போகணும். ஸோ எப்படின்னா, நான் போகிறது ஒரு வழியாக இருக்கும், வாரது ஒரு வழியாக இருக்கும். இந்த வழி போயிட்டு திரும்ப வேறு வழி வருவேன். ஸோ கிட்டத்தட்ட கடைக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ரொம்ப தூரம் போகணும். இங்கே ஒரு கடை இருக்குது, ஆனால் ஏடிஎம் கிடையாது. ஸோ நான் ஏடிஎம்மில் போய் பைசா எடுத்துகிட்டு தான் கடைக்கு போய் சாதனம் வாங்கணும். ஏடிஎம்மும் கடையும் பக்கம் தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், பைசா எடுத்துகிட்டு சாதனம் வாங்கிட்டு ரூமுக்கு வரலாம். ஸோ வாங்க, என் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நான் என்னென்ன திங்ஸ் வாங்கி, எப்படி ஏடிஎம்மில் பைசா எடுக்கி, எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸை வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் மட்டும் சிங்கிளாக தான் போகிறேன், நம்ம யாரையும் வந்து கூப்பிடலை. சிங்கிளாக போயிட்டு சிங்கிளாகவே வந்துடுவோம். நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வழி நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு வீடியோஸ் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால், எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறவங்களா இருந்தால் நடந்து போகிற வழி தெரியும். பெட்ரோல் பம்பு கிட்ட ஒரு கடை இருக்குது, அங்கே போய் தான் நான் வந்து திங்ஸ் வந்து வாங்க போகிறேன். இப்போ நான் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்குது, நிறைய சாப்பிட்டேன் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு சாப்பாடு இங்கே அதிகமாக நிறையவே கிடைக்குது. என்ன அப்படின்னா, ரம்ஜான் ஸ்டார்ட் ஆச்சா. ரம்ஜான் ஸ்டார்ட் ஆனதால் எங்களுக்கு இப்போது சாயங்காலம் நிறைய சாப்பிட்றது கிடைக்குது. அதுக்கப்புறம் நைட்டு எங்களுக்கு கேண்டீன் வேறு சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த கேண்டீன் சேஞ்ச் ஆனதால் கேண்டீனில் சாப்பாடு வெரைட்டியாக கிடைக்காதால எங்களுக்கு வந்து சாப்பாடு அதிகம். ஸோ நிறைய சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக, எனக்கு நடக்க கூட முடியலை, அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரோட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த ரோடு என்ன ரோடுனா, ஒரு மெயின் ரோடுன்னு வைங்களாம். பார்த்தீங்களா, இந்த பக்கம் வந்து வண்டி வரும், இந்த பக்கமும் வண்டி வரும். அங்கே ஒரு ஹைவே மாதிரி ரோடு இருக்குது அங்கே. ஸோ நம்ம ஷாப் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே அந்த வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங் தான் நம்ம கடைக்கு போனோம். கடைக்கு போயிட்டு சாதனம் வாங்கிட்டு இப்படியே கறங்கி அங்கே ஒரு ரோடு இருக்குது, அப்படி அக்கம் போனோம். இப்போ நான் வந்தது இந்த ரோடு வழி வந்தேன். அங்கண்டு இந்த ரோடு வழி வந்தேன். நம்ம இந்த சாதனம் வாங்கக்கு அங்கே போனோம். அங்கே போய் சாதனம் வாங்கிட்டு நேரே இங்கே ஓடி போகணும். அந்த கடைக்கு போகிறதுக்கு இங்கே கொஞ்சம் ஷார்ட்கட் உண்டு. அந்த ஷார்ட்கட் வழி எத்தி சாடி தான் போனோம். பார்த்தீங்களா, ஷார்ட்கட் ஒரு காடு உள்ளாடி தான் வரணும் மெயின் ரோட்டு. இதான் வந்து ஒரு ஹைவே மெயின் ரோடு. ஸோ கார் இதெல்லாம் போகிற வழி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷாப்பிங் விளாக், ஈவினிங் ஷாப்பிங் விளாக். நான் அதில் இந்த ரோடை நான் வந்து காட்டியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பம்பு ஷாப் எல்லாமே இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளாடி தான் இருக்குது. இதுதான் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். பெட்ரோல் பம்பு இருக்குது, இந்த பக்கம் கடை இருக்குது, பெட்ரோல் பம்புக்கு பின்னாடி வந்து ஏடிஎம் இருக்குது. இப்போ நம்ம ஏடிஎம்மில் பைசா எடுத்துகிட்டு நம்ம கடையில் போய் வந்து திங்ஸ் வாங்கலாம். இங்கே வந்து இப்போது ரம்ஜான் ஆனதால் கடை வந்து பூட்டுறதுக்கு எப்படியும் இந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இது ஒரு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நைட்டு 11 மணியெல்லாம் ஆகும். டைம் 10 மணி ஆச்சு. நம்ம பொறுமையாக போய் வாங்கிட்டு பொறுமையாக ரூமுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஏடிஎம். ஸோ நம்ம இங்கேண்டு தான் பைசா எடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். பார்த்திங்களா, நம்ம உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஸோ நான் வந்து 5 ரியால் தான் எடுத்தேன், 5 ரியால்.
இப்போ நம்ம வந்து பைசா எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஷாப் இருக்குல்ல, அதான் வந்து நம்ம திங்ஸ் வாங்க வேண்டிய கடை. அதுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னோம் தெரியுமா, அந்த கார்டு இங்கே தான் கிடைக்கும், இந்த பெட்ரூமில் தான் கிடைக்கும். நம்ம சாதனம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கார்டு வாங்கலாம். இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. வாங்க வேண்டிய சாதனங்களை நம்ம பார்த்து வாங்குவோம். ஸோ முதல் வந்து கோல்கேட் வாங்கணும். க்ளோஸ்அப் க்ளோஸ்அப் எடுத்தாச்சு ஒன்று. வேறு என்ன வாங்கணும்? அடுத்து வந்து ஒரு ரோல் ஆன் டியோட்ரின், இது வந்து ஒரு பர்ஃப்யூம் மாதிரி, அதுவும் வாங்கியாச்சு. கடையில் திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இனி வந்து நம்ம பெட்ரோல் பம்பில் போய் ரீசார்ஜ் பண்ணக்குள்ள அந்த கார்டு உண்டுல்ல, நம்ம சுரண்டி போடுவோம் தெரியுமா கார்டு, அது வாங்கலாம். இப்போ இதுதான் வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டிய கார்டு. ஸோ இந்த கார்டு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியலை. முன்னாடி வந்து நம்ம சுரண்டி போடுவோம் தெரியுமா, பின்னாடி சுரண்டி ஸ்டார் அடித்து நம்ம ஒரு 12 நம்பர் இருக்கு, அதை டைப் பண்ணி போடுவோம் தெரியுமா, அதே மாதிரிப்பட்ட கார்டு தான் இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை நம்ம இனி சுரண்டி போடணும். ₹1 தான் வாங்கினேன். நான் வந்து மொத்தம் ₹5 எடுத்தேன் ஏடிஎம்மில் இருந்து. அந்த ₹5 ₹1 கார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் கோல்கேட் அண்ட் அந்த ஒரு பர்ஃப்யூம் வாங்கினது தெரியுமா, அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக இப்போ என் கையில் எவ்வளோ இருக்குன்னா பேலன்ஸு ₹2 800 இருக்குது. அப்போ நமக்கு மொத்தம் எவ்வளோ தீர்ந்துருக்கு? ₹2 200 வந்து தீர்ந்துருக்கு. ஸோ ₹2 200 சொல்லும்போது நம்ம இந்தியன் ருப்பீஸுக்கு ஒரு 230 550 கிட்ட வரும். ஒரு கோல்கேட்டும் இந்த சிம் கார்டும் எல்லாம் மட்டும் சேர்த்து 550 கிட்ட வாங்கியிருக்கு. ஸோ இப்போ நான் திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வந்த வேலையும் முடிஞ்சு இப்போ நான் வந்து ரூமுக்கு வந்து கிளம்ப போகிறேன். ஸோ போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வழி தான் போவேன். ஸோ நான் அந்த வழி உங்களுக்கு நான் காமிக்கேன். போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வரும்போது அந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, அப்படி வந்து தான் இப்படி நம்ம கடைக்கு போனோம். கடைக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு பார்த்திங்களா, இப்போ நம்ம எப்படி போகிறோம்னா, இப்படி போகாமல் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா உள்ளாடி ரோடு போகும். அந்த ரோடு வழி தான் நம்ம உள்ளாடி வந்து போகிறோம். நான் வந்து மெயின் ரோட்லேருந்து உள் ரோட்டுக்கு வந்தாச்சு. ரோடில் வந்து இல்லை இருட்டாக இருக்குது. மணி வந்து 10:30 மணி ஆச்சு. இங்கே லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, சின்ன சின்ன லைட் எல்லாம். இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபேக்ட்ரிஸ். இப்போ நான் நிற்கிறது எங்களுடைய பில்டிங்கோடைய கொஞ்சம் இந்த பக்கம் நிற்கேன். நம்ம நடந்து நம்ம பில்டிங்கு நம்ம போகலாம். இப்போ நடந்து நம்ம பில்டிங்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்களா. ஸோ அங்கே அட்டம் தெரியுது பார்த்தீங்களா, அதான் நம்மளுடைய பில்டிங் இருக்கக்கூடிய ஜெனான் ரெசிடென்சி. ஸோ இதை தாண்டி போனோன்னா பில்டிங் நமக்கு வந்துடும். டைமும் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, திங்ஸு கையில் இருக்குது பார்த்தீங்களா, திங்ஸு கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய கார்டு நம்ம வாங்கின ரீசார்ஜ் கார்டு கையில் இருக்குது. ஸோ இப்போ நான் போன உடனே ரீசார்ஜ் கார்டையும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு திங்ஸையும் பீரோக்குள்ளே வச்சுட்டு தூங்கணும். மணி வந்து 10:45 ஆச்சு. ஸோ 1 ஹவர் ஆகிருக்கு தான். கண்டிப்பாக 1 ஹவர் ஆகும். நம்ம எங்கேண்டு அங்கே போயிட்டு வர்றதுக்கு 1 ஹவர் கன்ஃபார்மாக ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிறதில்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். நான் தூங்க போகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். குட் நைட், பாய்.